ஒன் ஆஃப் த கை ஆஸ்க் லைக் திஸ் கொஷின், ரெக்டர் சார் நீங்கள் வந்து காடு பிலீவ் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் வந்து ஹிந்துன்னு உங்களை நினைக்கிறீங்களா? சூப்பர் நேச்சர் ஃபோர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டார். இந்த 3 கொஷினையும் நான் சுருக்கி கடவுள் நம்பிக்கை அப்படின்னு ஒரு கொஷின் வச்சுக்கிறேன். சரிங்களா? என்னை பொறுத்த வரையும் கடவுள் நம்பிக்கை தப்பா சரியா அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை தப்பு சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. சரிங்களா? அந்த நம்பிக்கை வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்காத வரை கடவுள் நம்பிக்கை தப்பே கிடையாது. சரிங்களா? நிறைய பெண்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளையும் கணவனையும் குடும்பத்தையும் கவனிக்காமல் விட்டு அந்த குடும்பம் நாசமாக போச்சு. இந்த மாதிரி சூழலில் அந்த கடவுள் நம்பிக்கை தப்பு. சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் வந்து நான் பேங்க்கில் எனக்கு வேலை கிடச்சிதுன்னா நான் என் உயிரே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேங்க்கில் வேலை கிடச்சோடனே ட்ரெயினில் விழுந்து செத்து போயிட்டான். இந்த மாதிரி இடத்துல இந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப தப்பானது. சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஹிந்து, நான் ஹிந்து காட்ஸை தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ரிலீஜியஸ் பீப்புளையும் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிக்கல் பீப்புள் வந்து இப்படி வந்து ட்ரேட் பண்ணி மற்றவங்கள கொடுமை பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறது தப்பு. இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஹிந்து பீப்புள் வந்து நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்க மற்றவங்களை நீங்கள் ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஹிந்துவாக தான் இருக்கணும் அப்படின்னு சண்டை போடுறதில்ல. அந்த ரிலீஜியஸ் அந்த விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக இறங்குறது கிடையாது இந்தியாவில். ஆனால் முஸ்லீம் கண்ட்ரியில் அந்த மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப கண்மூடித்தனமாக, ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, அந்த பெண்கள் மீதான ஒடுக்குமுறை அங்கெல்லாம் வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக அந்த கடவுளை நம்பி அந்த மத விஷயங்களை எடுத்து அந்த மக்களை துன்புறுத்துகிறாங்க. அந்த மாதிரி இடத்துல அது சமூகத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது கடவுள் நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி 3 விஷயத்தில் ஒரு கடவுள் நம்பிக்கைன்றது தனி மனித வாழ்க்கையையும் அவனுடைய குடும்பத்தை சார்ந்த வாழ்க்கையையும் அவனுடைய சமூகம் சார்ந்த அவன் வாழும் நாடு சார்ந்த வாழ்க்கையும் பாதிக்காத வரை கடவுள் நம்பிக்கை தப்பு கிடையாது. சரிங்களா? ஆனால் கடவுளை மீறி உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான் உங்களை மேலே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கோங்க. சம்டைம் உங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லாத போது இந்த காட் அப்படின்ற ஒரு பிலீவ்ன்றது ஹெல்ப் பண்ணலாம் அப்படி தான். ஸோ நீங்கள் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்து உங்கள் உழைப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்து முயற்சி பண்ணால் கடவுள்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையில்லாமல் போகலாம். அதாவது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தெய்வத்தால் ஆகாத நிலம் முயற்சி தனி மெய்வருத்த கூலி தரும். என்னால் டீப்பாக விளக்கம் கொடுக்க முடியும், பட் ஒரு ரீல்ஸில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய தாட்.